அனைவருக்கும் காலை வணக்கங்க. இணைப்பூக்கள் மலரப் போகிறாங்க இன்னும் சற்று நேரத்தில். அப்படியே ரோஜா பூக்கள் பாருங்கள். பேப்பர் ரோஸ் ரொம்ப அழகாக இருக்காங்க. பரவாயில்லைங்க, மேல் தளத்தில் இல்லாட்டியும் கீழ் தளத்துலேயும் ஒரு கலக்குறாங்க. இவங்கெல்லாம் முடிஞ்ச வரை எல்லாத்தையும் காப்பாற்றிட்டாங்க. நல்லா கொண்டாட்டமாக இருக்காங்க. நல்லா பெரிய பெரிய தொட்டியில் வச்சு விட்டுருக்காங்க. அப்படி செவரோரமாக இந்த அரளிப்பூக்களை வச்சுருக்கேன். கிளைகள்லாம் உடஞ்சிட்டாங்க அவங்க. அப்படியே முல்லைப்பூக்கள், கத்திரி பிஞ்சிலேயே பறிச்சிட்டாங்க. நல்லா அவங்களுக்கு காத்தோட்டமாக அவங்களுக்கு வசதியாக செவரை சாய்ச்சி அவங்களுக்கு நல்லா வச்சு விட்டாச்சுங்க. ஃபுல்லாக லைனாக வச்சுட்டேன். என்ன ஒன்று ஒரு கஷ்டம்னா, கத்திரி செடி நிறைய வேஸ்ட் ஆக்கிட்டாங்க, வெண்டை செடி வேஸ்ட் ஆக்கிட்டேன். அறுவடை நேரத்தில் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். பூக்கள் செடியில் சில செடிகள் வேஸ்ட் பண்ணாலும் பல செடிகளை காப்பாற்றிட்டேன். அவரை கத்திரியெல்லாம் நிறைய பேருக்கு வேரோடு பிடுங்கி கொடுத்துருக்காங்க. அவங்க வீட்டில் போய் அவங்க காய்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா போதும், வேஸ்ட் ஆகாமல். நான் ப்ளூமேரியாலாம் கொடுத்துட்டாங்க. என் அக்கா வந்த அக்கா கிட்ட கொடுத்துட்டேன். ப்ளூமேரியா வேரோட பிடுங்கி அவங்களுக்கு கொடுத்துட்டேன். கத்திரி செடியெல்லாம் கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொடுத்துட்டேன். அடினே 3 செடி இருந்தாங்க, அதனால் அதையும் 1 வச்சு 2 கொடுத்துட்டேன். வெண்டையரோட எடுத்துட்டேங்க. பன்னீர் ரோஸை மட்டும் நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாதிரி யாருக்கும் கொடுக்கவும் இல்லைங்க. காப்பாற்றி நல்லபடியாக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய மொட்டுக்கள் வச்சுட்டாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா, நீ வாங்கி கொடுத்த ஜினியாவை நான் நல்லபடியாக வச்சுட்டேம்மா. கனகாம்பர பூக்கள், அதுலேயே மல்லிப்பூக்கள் செடி எல்லாம் மொத்தமாக வச்சுட்டேன். ஜிமிக்கி செம்பருத்தி செடி நம்ம பக்கத்து காம்பவுண்டில் வச்சுருக்கேன். சைனி இதெல்லாம் பக்கத்து காம்பவுண்டில் லைனாக வச்சுருக்கேன். சரியாக வீடியோ ஃபோக்கஸ் பண்ண முடியல, அதனால் ஒரு சில செடிகள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்கேன். செடிகள் வளரும்பொழுது நமக்கு நல்லா தெரியும். இப்போல்லாம் நம்ம தொட்டியில் வச்சுருந்ததை கொண்டு போய் நம்ம பக்கத்து காம்பவுண்டில் வைக்கும்பொழுது தரம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் ஹைட் பத்தலை. எல்லா செடிகளுமே நல்ல வளர்ச்சியாக நல்லா வந்துட்டாங்க. அதில் ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அப்படியே ஜாதி மல்லி, அடுக்கு மல்லி, இவங்க எல்லாத்தையுமே கீழே ஒரே சைடில் வச்சுருக்காங்க. 2 செடி மல்லி, அப்படியே காஸ்மோஸ் ஒரு செடி மட்டும் எடுத்து வச்சுட்டேன். காகரட்டா, எப்படி இருக்காங்க பாருங்கள். நம்ம செடிகள் செம்மையாக இருக்காங்க. முல்லைப்பூக்கள் கீழேயும் பாருங்கள் கொத்து கொத்தாக பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்லைங்க, நல்ல பூக்கள் கொடுத்துட்ருக்காங்க. அடுத்த வீடியோவில் அறுவடை பார்ப்போம். கீழே போயிட்டு ஃபஸ்ட்டு டைமாக அறுவடை நான் கொடுத்துருக்குற ஒரு வீடியோ தாங்க அடுத்த வீடியோ. தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஆதரவு எப்போவுமே எனக்கு